வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சில நாட்களுக்கு முன்னால் சின்ன சின்ன வெளிச்சத்தில் கிறிஸ்டியன் அப்ரோச் என்கிற தலைப்பில் நான் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சுட்டா நீங்கள் தனியாக போய் அவங்களோட பேசுங்க, இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பொதுவான சிலரோட போய் பேசுங்க, இல்லைன்னா சபையை அவங்களை திருத்துங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை ரெகுலராக பார்க்குற ஒரு 1000 எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீ சொல்ல எல்லாருப்படியும் செஞ்ச பிறகும் கூட சில பேர் திருந்த மாட்டுறானே, என்ன பண்ண சொல்கிற? உடனே நான் அவங்களுக்கு பதில் அனுப்பிச்சிருந்தேன். அம்மா, நல்ல கேள்விம்மா, நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சவங்கிறதுனால நேரடியாக என்கிட்ட கேட்டுட்டீங்க. ஒருவேளை இதே கேள்வி என்னுடைய கேட்க முடியாமல் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதனால் இதே ஒரு சின்ன சின்ன வெளிச்சமாக நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன், நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொன்னோம். இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? நீ சொல்கிற தனியாக போய் அவனை திருத்து, இல்லைனா உனக்கும் அவனுக்கும் பொதுவானவங்களை, அதை குடும்பமாக நான் சொன்னேன் இண்டிவிஜுவலாக போய் அவனை காண்டாக்ட் பண்ணு, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணு, அப்புறம் சர்ச் அப்ரோச், அதாவது கடவுள் மூலமாக அன்பால் அவனை திருத்தப்பாருன்னு. இவ்வளோ பண்ண பிறகு ஒருத்தர் திருந்தலைன்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் எல்லா மனிதரையும் நாம் திருத்தவும் முடியாது, எல்லா மனிதரையும் நாம் திருப்திப்படுத்தவும் முடியாது. இந்த ரெண்டு நம்மளால் முடியாது. இந்த ரெண்டு கடவுளால் தான் முடியும். ஆனால் திருத்துற முயற்சி எடுக்க வேண்டியது கிறிஸ்தவ கடமைகளில் ஒன்று. நீ முயற்சி எடுத்தால் கூட அந்த மாற்றத்தை உருவாக்குகிறவர் கடவுள் தான். கடவுள் கிறிஸ்தவனா உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ செஞ்சிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவர் அங்கே கிரியை செய்வார். ஒருவேளை நீங்கள் இத்தனை முயற்சி எடுத்து ஒருத்தர் திருந்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு அப்பா இத்தனை முயற்சி நான் எடுத்துட்டேன், திருந்தலை, அவனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன், இனிமேல் நீங்கள் பார்த்துங்க. ஸோ என்னோட பார்ட் இஸ் ஓவர், இயர் ஆஃப்டர் யூ டேக் ஓவர் அப்படின்னு கடவுள்கிட்ட கொடுக்கறது தான் நம்முடைய வேலை. எனவே நாம் ஒருவரோடு பேசுகிறோம், அவர் திருந்தலை, நாங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணோம், எல்லாம் பண்ணோன்னா உன்னுடைய எஃபர்ட் ஒரு கட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உன்னுடைய எஃபர்ட்டை பேஸாக வச்சு கடவுள் அவனை மாற்றுவார் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எனவே அந்த 1000 கேட்ட கேள்வி கேட்க முடியாத பலர் மனதுக்குள் வைத்து கொண்டிருப்போம். இவ்வளவு செஞ்சும் கூட திருந்தலைன்னா அது நம்முடைய தோல்வி அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, அது நம்முடைய தோல்வி அல்ல. அவன் திருந்தலைன்னா அது கடவுளுடைய தோல்வியும் அல்ல. நாம் கிறிஸ்தவர்களாக நம்முடைய முயற்சிகளை எடுத்துறோம். இப்போ யோசித்து பாருங்கள், நமக்கு ராபோசனம் கொடுக்குறாங்க. அந்த ராபோசனம், திராட்சை ரசம், அப்பம், அது மனிதர்களால் தயாரிக்கப்பட்டது தான் இல்லையா? நம்ம எங்கள் கடையில் தானே வாங்குகிறோம். திராட்சை மேலேருந்து வருதா? இல்லை, கடையிலேருந்து தான் வாங்குகிறோம். நமக்கு தெரியும் அது எப்படி, என்ன மூலப்பொருளில் அது தயாரிக்கப்படுதுன்னு தெரியும். அதை கொடுக்குறவரும் 1000 மனிதர் தான் இல்லையா? ஆனால் அது பாவ மன்னிப்பின் அடையாளமாக எங்கே பயன்படுது? அங்கே கடவுளுடைய வல்லமை வந்த பிறகு நம்ம அதை உட்கொள்ளுகிற பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குது. நம்முடைய விசுவாசம் கடவுளுடைய கிரியை. எனவே நம்முடைய முயற்சியை செஞ்ச பிறகு கடவுள் அங்கே கிரியை செய்து அவர்களை மாற்றுவார். எனவே அத்தகைய பேரை மாற்ற முடியவில்லை என்பதற்காக நாம் துவண்டு போய்விடுவதோ தோற்று போய்விடுவது என்பதோ, இத்தகைய முயற்சிகளே பயனற்றது என்றதோ நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. என்னோட எஃபர்ட்டை நான் முடிச்சிட்டேன் சாமி, இனிமேல் அவனை திருத்த வேண்டியது பொறுப்புன்னு நாம் கடவுள்கிட்ட அவனுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி செஞ்ச போது அந்த கிரெடிட் நமக்கும் வரும். கடவுள் அவனை திருத்தினார், நாம் ஓஞ்சு போய் ஒதுங்கின பிறகு கடவுள் அவனை திருத்தினா அவன் அதற்கு பிறகு கடவுளையும் விசுவாசிக்க ஆரம்பிப்பான், உங்களையும் நேசிக்க ஆரம்பிப்பான். ஓ, இவங்க கூட இவ்வளோ முயற்சி எடுத்தாங்க, நான் திருந்தலை, கடவுள் கடைசியில் எனக்கு வல்லமையாக என்ன மாற்றினாருன்னு சொல்லுகிற போது கடவுளை கனம் திருத்துவான். உங்கள் மீதும் அவனுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். நாம் முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது. அந்த முயற்சிகளின் வகைகளை பற்றி தான் பைபிளில் போட்டிருக்கே தவிர முயற்சி எடுக்காமல் இருப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை இல்லை. நாம் முயற்சி எடுக்கணும். நிறைவு செய்கிறவர், நாம் துவக்கி முயற்சி செய்தபோது நிறைவு செய்கிறவர் கடவுள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.